அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025ஆம் வருஷம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்கியமான கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறாங்க. இந்த வருஷத்துல மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்க கணிதப்படி சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் இப்ப 7ஆம் இடத்துக்கு போறார். அடுத்தபடியாக இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவர் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாள்லேயே, அதாவது மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த ராகு இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் உங்க ராசியிலே இருந்தவர் 12ஆம் இடத்துக்கு போறார். ஆக இந்த 2025ல சனி பகவான், குரு பகவான், ராகு கேது அத்தனை முக்கியமான கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சி இவங்க எங்கெல்லாம் நிற்கிறாங்க, இவங்க எங்கெல்லாம் பார்க்குறாங்க, இவங்க யாருடைய நட்சத்திரத்திலலாம் சஞ்சாரம் பண்றாங்க, இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் 2025 கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்க பேசிக்கலா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள் அத்தனையுமே நன்மையை செய்யும், கிரகங்கள் அத்தனையுமே தீமையை செய்யும். அது நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. இங்க கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு குரு பகவான் செஞ்சாருன்னா சனி பகவான் செய்ய மாட்டாரு. ஒருவேளை சனி பகவான் செஞ்சா ராகு பகவான் செய்ய மாட்டாரு. ஒருவேளை ராகு செஞ்சா நமக்கு கேது செய்ய மாட்டாரு. இப்படி ஏதோ ஒரு கிரகங்கள் நம்மை ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க கண்ட்ரோல்ல தான் நம்ம சாகிற வரைக்கும் எல்லாருமே வாழ்ந்தாக வேண்டிய கட்டத்துல இருக்கும். ஆக ஒரு மனிதனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் நம்ம இருக்கணும். இதை நம்ம எல்லாருமே கணக்குல வச்சுக்கணும். அந்த அடிப்படையில பார்க்கிற போது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த வருஷம்? முதல்ல இந்த வருஷம் நம்முடைய அதிர்ஷ்டம், அதாவது அதிர்ஷ்டம் என்பதே பொருளாதார நிலைகள். பணத்தால தான் நமக்கு அதிர்ஷ்டம் வரணும். ஆக பொருளாதார நிலைகள், பண வசதி, அதிர்ஷ்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்முடைய ஜாப் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்புகள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அடுத்து பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பார்க்கறது நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், இந்த வருஷம் லாபமா நஷ்டமா எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக இந்த வருஷத்துல நம்முடைய கல்வி, எஜுகேஷனுடைய நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக திருமணம் சம்பந்தப்பட்ட மன வாழ்க்கை இதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்து நம்முடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு, கலைத்துறை, அரசியல் துறை, மற்ற துறைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு, நமக்கு ஏதாவது யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் பெரிய லெவல்ல இருக்கா, தோஷங்கள் எது இருக்கா, இது அத்தனையும் நாம் செக்டாரா இப்ப வரிசையா பிரிச்சு பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற போது கன்னி ராசி, உங்க ராசிக்கு இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பார். எப்பவுமே 2ஆம் இடம் தான் நம்ம கையில இருக்கக்கூடிய பணம், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய பணம், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடியது. இதெல்லாம் எப்ப தேரும் அப்படின்னா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கையில பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். இது இந்த வருஷம் முழுதும் நமக்கு நினைச்சு நிற்குமான்னா, நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கேது மே மாசத்துல அவரும் வந்துடுறாரு. 12ஆம் இடம் நம்ம எதுலையாவது ஒன்றை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி முதலீடு பண்ணால் நல்லா இருக்கும். அப்படி முதலீடு பண்ற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தேவையில்லாத செலவினங்களை கேது பகவான் 12ஆம் இடத்துல ஏற்படுத்துவார். ஆக இந்த வருஷம் நமக்கு வருமானம் இருக்கானா, பெரிய லெவல்ல வருமானங்கள், சம்பாத்தியங்கள், ஓரளவுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த வருஷம்
நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்கு, இதான் மெயினா பார்க்கறோம். இது அத்தனையும் ஒரே வார்த்தை தான். நீங்க எங்க வேணாலும் வேலை பாருங்க, நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருங்க, நீங்க ஸ்டேட்டோ சென்ட்ரலோ குவாசியோ எந்த கவர்மெண்டா வேணாலும் இருங்க, அல்லது பிரைவேட் செக்டார்ல இருங்க, அல்லது எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருங்க, எம்என்சில ஒர்க் பண்ணுங்க, எதுல வேணாலும் இருங்க. இந்த வருஷம் கரியர் எப்படி இருக்கு? இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் பரவாயில்ல. எப்பயில இருந்து வேலை நல்லா இருக்கும், இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப்ல பெரிய லெவல்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அது வரைக்கும் உங்களுடைய வேலையில நீங்க பொறுமை நிதானமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எது எப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி வரைக்கும் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கு. இடையில ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் ராகு கேது பயிற்சி, ராகு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ வரக்கூடிய அந்த காலங்கள்ல மே மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவல்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, டெஃபினட்டா உங்களுக்கான வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஏற்கனவே வேலையில இருந்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு நீ தூக்கிட்டாங்க அல்லது வெளியேற்றிட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அல்லது ட்ரை பண்றீங்களோ, ட்ரை பண்ணுங்க. மே மாசத்துக்கு அப்புறம் பெட்டர் ஜாப் இருக்கு. அது இல்லாம என்னுடைய ப்ரொஃபஷன்ல நான் இது வரைக்கும் எஃபர்ட் எடுத்து பண்ண எதுக்குமே ரெகக்னைஸ் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கெல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஜாப்ல பெரிய லெவல்ல ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. ஆக வேலையில மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாப்ல நல்லா இருக்கு. உங்க கூட கொலீக்ஸ் யாரும் வேலை பார்க்குறவங்க இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அல்லது சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸ் மட்டுமல்ல, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆக வேலையில நான் பெரிய லெவல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேன்னா கிடைக்கும். வேற இன்சென்டிவ் எதிர்பார்க்கிறேன், போனஸ் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் அது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம இந்த வருஷத்துல நீங்க ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்ச காலம்தான். அதனால யாரும் பெருசா வேலையை பத்தி பயம் வேண்டாம், தைரியமா இருங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்க்கறாங்க. இந்த 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஏன் தைரியம்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா, உங்களுக்கு வேலையை பற்றிய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபியரிங் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், வேலையை பற்றிய பயம். ஏன்னா 4ஆம் இடம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும், எந்த பெரிய பதவியில இருந்தாலும் உங்களுக்கு வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருப்பது, வேலையில ஒரு ப்ரெஷர், டென்ஷன், பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள், இதெல்லாம் 4ஆம் இடம். உங்களுடைய அந்த 4ஆம் இடத்தை தான் குருவும் சனியும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆக மார்ச்சுக்கு அப்புறம் உங்க வேலையில இதையும் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ மே மாசத்துக்கு அப்புறம், குறிப்பா மே 18க்கு அப்புறம் நீங்க பெரிய லெவல்ல லோன் எதாவது அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ அது கிடைக்கும். அதுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல ரொம்ப கவனம். டைரக்ட், இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேர் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஒரு பக்கம் அவங்கள நம்ம ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அவர்களா நமக்கு ஸ்ட்ரகிள். இது ஜாப்லயும் பொருந்தும், மற்ற விஷயத்துக்கும் பொருந்தும். அது இல்லாம இந்த காலங்கள்ல நீங்க ஏதாவது டிஸ்பியூட், லிட்டிகேஷன் இருக்குன்னா கவனமா இருங்க. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதிருக்கீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையும் மே மாசத்துக்கு அப்புறம் கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க கன்னி ராசியில பிறந்தவங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப 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 கவனமா இருங்க. இந்த வருஷம் இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் ராகு பகவான் 6ஆம் இடத்துல, கேது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்ற. 6ஆம் இடம் நோய், 12ஆம் இடம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். ஆக இந்த காலங்களில் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். குறிப்பா ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டப்படாத உடல் ஆரோக்கிய குறைவுகள் உண்டு. அதுலேயுமே ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி, உடம்புல கட்டி, தேம்பல், கேன்சர், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம்
வந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால உடலில் இனம் காண முடியாத பிரச்சனைகள், எங்க வரும் என்ன பண்ணும்னே சொல்ல முடியாத சூழ்நிலைகள், நாம சொன்னாத வியாதியை பற்றி தெரியும். ஆனால் அது விஷயத்துல கவனம். இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ராகுவும் கேதுவும் 6-12 இருக்கிறதுனால நீங்க கவனமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிக்கணும், அசால்ட்டா இருக்காதீங்க. அடுத்தபடியாக நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் மார்ச் மாதம் வர்றார். உங்க ராசியவே பார்க்கிறார். 7ஆம் இடம் நீங்க சொந்தமா பண்ணக்கூடிய தொழில் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. நீங்க ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்லாம இருக்கும். சனி அப்படின்னாலே ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், இதையெல்லாம் சொல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, நான் முதலே சொன்ன 4ஆம் இடம் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த பிஸ்னஸ்ல ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும். தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஆனாலும் நீங்க அந்த தொழிலை விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்க பிஸ்னஸ்ல உங்களுக்கு வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் இருக்கு, பிஸ்னஸ்ல பிரச்சனைகள் இருக்கு, தொழில் விட்டு விட்டு நடக்கும். அதுக்காக தொழில் உங்களுக்கு இல்லாமல் போகாது. இதுவும் இந்த வருஷம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்துல நீங்க பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடம் நம்முடைய பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய தொழில். நான் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவர ஆண்டர்பிரனரா வரணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒரு பக்கம் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் நீங்க இதெல்லாமே ஸ்டார்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆகிறனால அது சம்பந்தப்பட்ட அரசாங்க உதவிகள் கிடைக்கும். நீங்க தாராளமா இந்த வருஷம் அதை ஃபாலோ பண்ணலாம். மே மாசத்துக்கு அப்புறம் இதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வருஷத்துல உங்களுடைய மன வாழ்க்கை, சனி 7ஆம் இடத்துக்கு வர்ற மார்ச்சுக்கு அப்புறம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு காதல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய காதல் நிறைவேறும், உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும். இது வரைக்கும் வாழ்க்கையில திருமணமே நடக்காமல் இருந்தவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு. திருமணம் வேண்டான்னு இருந்தவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக மேரேஜ் ஏற்படுவதற்கான, திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்கு. அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மார்ச் மாசத்துக்கு அப்புறம் 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு, உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நீங்க உங்களுடைய எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமா மூவ் ஆகுங்க. அதுலேயும் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கு? ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கூட சனி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா பயன்படுத்துங்க. ஏன்னா 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லியிருக்கேன். அது உங்களுடைய மன வாழ்க்கையா இருக்கட்டும், மேரிட்டல் லைஃபா இருக்கட்டும், உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய ஜாபா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கு. ரொம்ப கவனம். இந்த வருஷம் நமக்கு கிட்ஸ் இருக்கானா கண்டிப்பா குழந்தை உண்டு. கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ, அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்தது வரைக்கும் டிலே ஆனவங்க, லேட் ஆனவங்க அத்தனை பேருக்கும் குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்துல ஏதாவது ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. நீங்க ஃபர்தரா ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்றீங்கன்னா 2025 மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாஸ் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. இந்த 2025 மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஏதாவது பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு
அது அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் நீங்க கலைத்துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, தொழில் பரவாயில்லாம இருக்கும். அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்துல நீங்க பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வாங்குவீங்க. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவீங்க. அதுலேயும் சனி பகவான் பார்க்கக்கூடிய காலங்கள்ல பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு. ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமா வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல நீங்க துர்க்கையை அடிக்கடி கும்பிட்டு வாங்க. குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. முழுமுதற் கடவுள் விநாயகரை ரொம்ப முக்கியமா மே மாசத்துக்கு அப்புறம் கும்பிட்டு வாங்க. அதோட நீங்க தன்வந்திரி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்க. இன்னும் சிறப்பான பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.